குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அனந்தபிரான் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினையோயுமே ஓயுமூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. குழந்தாய், இன்னும் மலர்கள் உள்ளனவா? இல்லை சுவாமி, அனைத்தையும் பறித்து விட்டேன். சரி, ராமு எங்கே? இதோ வருகிறேன் சுவாமி. ராமு, உன்னால் முடிந்த அளவிற்கு மலர்களை பறித்து வந்து விட்டாயா? ஆம் சுவாமி, குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து மலர்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் வீட்டிற்கு கிளம்பலாம் என்றிருக்கிறோம். என்ன குழந்தைகளா, வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே புறப்படுகிறீர்கள்? எப்பொழுதும் அடியேன் காஞ்சியம்பதிக்கு புறப்பட்ட பிறகுதானே நீங்கள் புறப்படுவீர்கள். ஏதாவது அவசர வேலையா? அப்படியில்லை சுவாமி, மலர்களை எல்லாம் பறித்து முடித்து விட்டோம், அதனால் கிளம்பலாம் என்றிருக்கிறோம். ஓ, அவ்வளவுதானா? ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டேனே. அடியேன் இன்றிரவு இங்கு திரும்பும் உத்தேசம் இல்லை. கோவிலில் உற்சவம் நடந்து கொண்டிருப்பதால் நாளை காலைதான் திரும்ப முடியும். எனவே நீங்கள் இருவரும் அடியேனுக்கு மற்றொரு உபகாரம் செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி. நாளை காலை பறிக்கும் புஷ்பங்களை நீங்கள் இருவரும் சேர்ந்து மாலையாக கட்டி வையுங்கள். காலையில் அடியேன் வந்தவுடன் உடனே மாலையுடன் கச்சியம்பதிக்கு புறப்பட வேண்டும். என்ன செய்வீர்களா? அது சுவாமி. என்னப்பா பளிச்சென்று பதில் சொல்லாமல் ஏதோ இழுக்கிறாய்? எங்களுக்கு தான் மாலை கட்டி பழக்கமில்லையே சுவாமி. என்ன, மாலை கட்ட தெரியாதா? இத்தனை காலமாக என்னுடனே இருக்கிறீர்கள், இன்னும் மலர்களை மாலையாக கட்டும் பயிற்சியை நீங்கள் செய்ததில்லையா? அதற்கான வாய்ப்பு இதற்கு முன் ஏற்படவில்லை சுவாமி. அப்பா, வாய்ப்பு நம்மை தேடி வரும் என்பது மிகவும் துர்லபம். நாம் தான் எல்லாவற்றையும் பழகிக் கொள்ள வேண்டும். என்னிடமும் தவறு உள்ளது, உங்களை அதில் பழக்கி இருக்க வேண்டும். குழந்தைகளா, தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இத்தனை காலமாக செய்து கொண்டிருப்பது பகவத் தொண்டு. பெருமாளுக்கு அடியேன் செய்யும் சேவையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் அடுத்த நிலைக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். காரணம், நான் செய்து கொண்டிருக்கும் இப்பணி இடைவெளி இல்லாமல் பின்னாளிலும் தொடர வேண்டும். இதுநாள் வரை பல ஆண்டுகளாக உங்களால் அந்த பணி தொடர்ந்து கொண்டுதானே வருகிறது சுவாமி. இருக்கலாம், ஆனால் இது எவ்வளவு நாள் தொடரும் என்று சொல்ல முடியாதே. என்று அந்த வரதன் எனக்கு நாள் குறித்து அந்த வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துக் கொள்ளப் போகிறானோ அந்த க்ஷணமே இந்த கட்டை கீழே விழுந்து விடும். ஆனால் காஞ்சியில் கோவில் கொண்டுள்ள என் வரதனுக்கு இந்த புஷ்பமாலை கைங்கரிய பணி நின்றுவிடக் கூடாது. உங்கள் மூலமாவது அது தொடர வேண்டும். அதற்கு தேவை ஊக்கமும் நம்பிக்கையும் தான்.